15 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். ஜெபம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான காலை நேரத்திலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுடைய திருச்சபைக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, தினமும் பொறுப்பை கொண்டது போல எங்களுடைய ஆத்துமாவுடைய வார்த்தையினாலே திருப்தி அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உங்களுடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த நாட்களில் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். நாம் எதிர்கொண்டிருக்கிற நாட்கள் நமக்கு எப்படி இருக்குமோ என்றதான அச்சங்கள் சில நேரத்திலே நமக்கு வருகிறது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார், எப்படி வழி நடத்த போகிறார், இப்படிப்பட்ட இக்கட்டின் காலத்திலும் தேவன் நமக்கு எதையெல்லாம் செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு இந்த மாதத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கிற நாட்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் இந்த வசனங்களை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வசனத்தின் சாராம்சம் என்ன என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தால் விளங்கும். இந்த 3 வசனத்தை வாசிக்கும் போது பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனத்திலே சொல்லி இருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். வசனத்தின்படியே, வாக்கு கொடுத்ததின்படியே நம்மை நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13, 14, 15 ஆகிய வசனங்களிலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படி ஏற்ற காலத்தில் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். சாப்பிட்டு திருப்தியாவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை சற்று பிரித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 13ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிற காரியம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க வேண்டுமா? அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு, அரைகுறையா இல்ல, முழு இருதயம் முழு ஆத்மாவோடு அவரை அன்பு கூர்ந்து அவரை சேவித்து நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இப்படி இருக்குது. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாய் மோசேயை கொண்டு சொன்னார். இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு முன்பதாக, இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு நடந்த சில காரியங்களையும் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கக்கூடிய 2 6 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் அது ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு எகிப்து தேசத்தின் காரியத்திலும் வனாந்தரத்தின் பாதைகளிலும் எதையெல்லாம்
செய்தார் என்பதை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 9 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரையும் எப்படியெல்லாம் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே 2 6 வசனங்களை சற்று ஆழ்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும் நமக்கு கர்த்தர் செய்த மகிமையான காரியங்கள் எல்லாம் என்ன. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்த காரியங்கள் எப்படியெல்லாம் பார்வோன் இடத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்து கர்த்தர் அவர்களை நடத்தினார். அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து மோசே தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து சற்று நீங்க வாசிங்க. 5ஆம் வசனம். நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருள்களையும் விளங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே கொண்டு சொன்ன காரியம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் வழிவாசல்களை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஆனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாம் கிடைக்கும் போது சில காரியங்கள் நடக்கும். நீ சோர்ந்து போகாத, அதுல கவனமா இரு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல சத்துருவும் சில காரியங்கள் செய்வான், அதுல கவனமா இரு. 8ஆம் புத்தகத்துல அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். தாத்தான் அபிராம் என்கிற மக்கள் 6ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. எலியாபின் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருள்கள் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. அவர்களுக்கு செய்ததை குறித்து நான் பேசல. 8ஆம் புத்தகத்துல அழகாய் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோசேக்கு விரோதமாய் எழுப்பின ஒரு காரியம். தாத்தான் அபிராம் என்கிற மக்கள் 250 பேரோடு கூட எழுப்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் சொன்னதான சில காரியங்கள், செய்த சில காரியங்களை இந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை வழிநடத்தி சொல்லும் போது, சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, சபைக்குள் ஆண்டவர் பலவிதமான மேன்மையான காரியங்களை கொண்டு வரும்போது சில நேரத்துல சத்துரு எழுப்புவான், மாம்சி எழுப்பும், தாத்தான் அபிராம் எழுப்புவான். அவர்களை மடங்கடிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே அவர் தன்னுடைய ஜனங்களை மேன்மையாய் வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாத்தான் அபிராமுக்கு நடந்த அவருடைய ஜனத்தாருக்கு கூட்டத்தாருக்கு நடந்த காரியங்கள் என்ன? தேவன் மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பும் சபைக்குள்ளே கலகத்தை உண்டாக்கின போது ஏற்பட்ட ஒரு காரியம். தேவ சமூகத்தில் மோசே முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினான். ஆரோனையும் அவன் பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தேவன் மோசேயோடு கூட இருக்கிறவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தாத்தான் அபிராம் செய்த ஒரு காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். வாசிக்க 11ஆம் வசனத்தை வாசிக்கல. 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன ஆகும்? ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவர் எம்மாத்திரம் என்றார். வாசிக்க தொடர்ந்து. பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு எதிரான காரியங்கள் மோசேக்கு முன்பதாக வந்தபோது அவன் தேவ மனிதன் என்பதை நிரூபித்து காண்பித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததை மோசே சொல்கிறான், காணாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் அதை நான் என்ன பண்ணல,
பேச விரும்பல. அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை, இது நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு நாம சுருக்கமா சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வசனத்திலே அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசம், அதற்கு தான் பிரயாசப்படுறாங்க. அதற்கு தான் கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார், அவர்களை வழிநடத்தி வருகிறார். பல பிரச்சனைகளை அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் தன்னுடைய ஜனத்தை கொண்டு போய் விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை 12 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் பெருமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இந்த வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நான் சுருக்கமா சொல்றேன். போன வாரத்துல சொன்ன பிரசங்கத்தின் சாராம்சத்தை சுருக்கமா சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். அது பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற ஆசீர்வாதமான தேசமா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க தொடர்ந்து. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த தேசத்தின் மேல் உங்க கண்கள் வைக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே கேட்கிற காலம் இது. அல்லேலூயா. தேசத்தின் பாதுகாப்புக்காக, மாநிலத்தின் பாதுகாப்புக்காக, மாவட்டங்களின் பாதுகாப்புக்காக, நம்முடைய பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது, எங்களுடைய பட்டணத்தின் மீது, கிராமங்கள் மீது உங்களுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற காலகட்டத்திலே நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கண்கள் நாம் இருக்கிற ஸ்தலத்திலே, நம்முடைய தேசத்திலே வைக்கப்பட்டிருந்தால் அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்திய தேசத்தில் பல மாவட்டங்கள் இருந்தாலும், மாநிலங்கள் இருந்தாலும், கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பாய் இன்றைக்கும் இருக்கிறது. பல மாநிலங்களிலே கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பல மாநிலங்களிலே, கிராம பகுதிகளிலே இன்றைக்கும் சாலை வசதியும் மின்சார வசதியும் இல்லாத கிராமங்களும் இன்றைக்கும் வட மாநிலங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனாவின் காலத்திலே நெருக்கத்தின் மத்தியில் வந்திருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய மாவட்டத்திற்காக ஜெபிங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக பாரப்பட்டு ஜெபிங்கள். எதெல்லாம் எந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதைகளெல்லாம் சொல்லி ஜெபிக்க ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அறந்தாங்கி 2வது பெரிய ஊராக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புதுக்கோட்டைக்கு அடுத்து அறந்தாங்கி பெரிய ஒரு நகராட்சி என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த அறந்தாங்கியை சுற்றிலும் 105 கிராமங்கள் இருக்கிறதா? எத்தனை கிராமம் சொல்லுங்க? எத்தனை கிராமம்? 105 கிராமங்கள் இருக்கு. அந்த 105 கிராமங்களுடைய பெயரையும் நான் வச்சிருக்கேன். 105 கிராமங்களுடைய பெயர்களையும் சொல்லி ஜெபம் பண்ற. 105 கிராமங்களுடைய பெயர்கள் பதித்த அந்த பேப்பர்ல கை வச்சு ஜெபம் பண்ற. ஆண்டவரே, இந்த கிராமத்தில் எல்லாம் உங்க கண்கள் பதியும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மீது, கிராமத்தின் ஜனங்கள் மீது, எங்களுடைய மாவட்டத்தின் ஜனங்கள் மீது உம்முடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நீ இருக்கிற இந்த மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாவட்டத்தில் பிறந்திருப்பீங்க. நான் மாவட்டத்துல பிறக்கல. நான் சேலத்துல பிறந்தேன். எங்க வீட்டம்மா திருநெல்வேலி, அங்க பிறந்தவங்க. பல மாவட்டத்துல பிறந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை இந்த மாவட்டத்தில் வச்சிருக்கிறார் ஆசீர்வாதமா. அல்லேலூயா. 19 ஆண்டுகள் இந்த மாவட்டத்தில் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 11 ஆண்டுகள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இந்த மாவட்டத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை இந்த கடமை, எங்கள் தேசத்தின் மீது உங்களுடைய கண்கள் பதிந்திருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே கட்டளையிட்டுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் திறப்பின் வாசலில் நின்று தேசத்திற்காக
ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பல காரியங்கள் இன்றைக்கு மாறி போய் இருக்கிறது. வாழ்வாதாரங்கள் இல்லை, வருமானங்கள் இல்லை, பிழைப்பிற்காக மக்கள் கடினப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். நாம் பார்த்த அநேக மக்கள் மரித்து போனார்கள், அநேக பெரிய ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள், நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போனார்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களை மனைவி ஜீவனோடு வைத்திருக்கிறார். கிருபை. அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை. இந்த கிருபையின் நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என் தேசத்துக்காக பிறப்பின் வாசலில் நிற்கிறேன். அல்லேலூயா. தேசத்துக்காக பிறப்பின் வாசலிலே இருக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக கர்த்தர் உங்களை மனைவி மாற்றுவாராக. அந்த தேவ பிள்ளையே, நம்முடைய தேவைக்காக தான் நிறைய ஜெபம் பண்றாங்க. ஜெப ஆவியை உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்புங்கள். ஜெப ஆவியை உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு காலகட்டம் இது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏதோ எப்பவும் போல ஜெபம் பண்ண இல்ல, இப்ப கொஞ்சம் அதிக நேரம் ஜெபம் பண்ண வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. தேவைகள் அதிகமா இருக்கு, காரியங்கள் அதிகமா இருக்கு. நாம் செய்ய வேண்டியது முழங்காலிலே பிறப்பின் வாசலே தேவ சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3:15 மணிக்கு நீங்க எழுப்பி தேவ சமூகத்துல காலையில அதிகாலையில 3:15 மணிக்கு எழுப்பி கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல உங்க கண்கள் பதிந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற அந்த பாரத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை பாரப்படுத்துகிறாரோ அதற்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னமா? அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கும் போது ஆசீர்வாதங்கள் பெருகும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் அதுதான். கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கணும். இந்த நாட்டில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அதுதான். எங்களுடைய தேசத்தின் மீது கண்கள் பதிந்திருக்கட்டும், எங்களுடைய மாநிலங்கள் மீது கண்கள் பதிந்திருக்கட்டும், எங்கள் கிராமத்தின் மீது உங்களுடைய கண்கள் பதிந்திருக்கட்டும், மாவட்டத்தின் மீது, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற அறந்தாங்கி பட்டணத்தின் மீது, கிராமங்கள் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது, என்னுடைய பெற்றோர்கள் மீது, என்னுடைய உறவுகள் மீது ஆண்டவரே ஸ்தோத்திரம், கண்கள் பதிந்திருக்கட்டும். எங்களுடைய சபையின் மீது உங்களுடைய கண்கள் பதிந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெப விசுவாசியாக கர்த்தர் இந்த நாட்களிலே உன்னை மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் நம்முடைய உயிர்ப்பில் இருக்கட்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மூச்சாய் மாறி போகணும். கடமைக்காக ஜெபம் பண்ணணும். ஏதோ குளிச்சோம், பல்லு விளக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், அதெல்லாம் நம்முடைய அனுதினம் என்ன கடமை. ஜெபம் கடமை அல்ல, கடமை அல்ல, அது உத்தரவாதம். அல்லேலூயா. ஜெபம் என்னது? உத்தரவாதம், ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு அது உத்தரவாதமாய் கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த உத்தரவாதம், நீ ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இயேசு ஜெபம் பண்ணினார். தன்னுடைய வியர்வையெல்லாம் ரத்தம் எல்லாம் வியர்வையாய் சிந்தி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டம் போகிற வரைக்கும் இயேசு ஜெபம் பண்ணினார். மாத்திரமல்ல, சிலுவையிலும் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். சுவிசேஷங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். இயேசு ஜெபிக்கிறதுக்காக மலையின் மேல் ஏறினார். இயேசு பிதாவோடு ஜெபம் பண்ணினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்குள்ளே ஊற்றுவாராக. அல்லேலூயா. ஜெப ஆவியை கர்த்தர் தரணும். எப்ப தண்ணி வரும் அடிபொம்பல அடிச்சுட்டே இருந்தாதான், விட்டுட்டீங்கன்னா நின்று போயிடும். ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஜெப நேரம் கூடும். 1/2 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசிகளை நீங்க பார்க்க முடியல. 1 மணி நேரம் ஜெபிக்கிற மக்களை நீங்க பார்க்க முடியல. சபையில வந்து ஜெபிக்கிற மக்களை நீங்க பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, வேலை பளு அதிகமாயிடுச்சு. தன்னுடைய காரியத்திற்காக ஓடுகிற மக்கள் உண்டு. அந்த தேவ பிள்ளையை எத்தனை வேலை இருந்தாலும், எத்தனை அலுவலகம் இருந்தாலும், எத்தனை பணம் சம்பாதித்தாலும், எத்தனை பெரிய மனிதர்களை பார்க்க நீ போனாலும் இயேசுவோடு இல்லாத வாழ்க்கை வீண். இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை தான் உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஜெபிக்கிற தேவ பிள்ளை எத்தனை இக்கட்டுகள், பாடுகள், அவமானங்கள், பழிச்சொற்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெப வீரராக இருந்தார். அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரை போல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபாவியை ஊற்றுங்க, எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. 3 வேளை நல்லா சாப்பிடணும், சில ஆட்கள் 4 வேளையும் சாப்பிடணும், சில ஆட்கள் 5 வேளையும் சாப்பிடணும். ஆனா எத்தனை வேளை ஜெபம் பண்றோம்? நண்பர்களை பார்ப்பதற்கு மணிக்கணக்கான நேரம் செலவழிக்கும். டீ கடையிலோ நண்பர்கள் கூட்டத்தில் அமர்ந்து பல மணி நேரங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம். இயேசுவோடு உட்கார்ந்தியா? அதிகாலையில் அவரோடு பேசனியா, உறவாடனியா? அதிகாலையில் விழுக்கும் போது ஆண்டவரே சாயலால் நான் திருப்தியாவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய சாயலினால் திருப்தியாக்கப்பட்டிருக்குமா? அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து என்ன ஆனார்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. நீ வெட்கப்படாம இருக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவருடைய சாயலினாலே திருப்தியாகும், அவருடைய முக பிரகாசத்தினாலே திருப்தியாகும். காலையில் எழும்பினவுடன் ஆண்டவரை தேடுவதில் நேரத்தை செலவழியுங்கள். சில ஆட்கள் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றது கஷ்டமா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றது கடினமா இருக்கு. அப்படி எழும்பினா ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா, சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே ஓடி போயிடுவோம். இல்ல, நீ நினைத்தால் ஜெபிக்க முடியும். நீ நினைத்தால் நேரத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்க முடியாதா? 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்க முடியாதா? 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு ஒரு நாளைக்கு. அதுல 1 மணி நேரம் தான் கேட்கிறார். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டார். சீசர்கள் எல்லாம் விட்டுட்டு அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வரார். சீசர்ல நல்ல தூக்கம். சீசர்ல என்ன? சீசர்ல நம்ம தானே சீசர். நல்ல தூக்கம். அவர் போய் பாரப்பட்டு வியாகுலப்பட்டு இயேசு ஜெபம் பண்ணிட்டு வர்றார். சீசர்கள் நல்ல தூக்கம். ஆண்டவர் வந்து கேட்கிறார், 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாது. அப்ப எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 மணி நேரமாகிலும் அப்படின்னா என்ன? 1 மணி நேரம் தான் குறைஞ்ச நேரம் ஜெபம் பண்றதில்ல. 1 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணிருக்கு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் இல்ல, 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணிருக்க. குறைந்த நேரம் 1 மணி நேரமாகிலும் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜஸ்ட் பாஸ். அதுதான். அப்ப 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கொடுக்காத ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியா? 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாகிலும் ஆண்டவருக்காக கொடுத்து ஜெபிக்காதவன் ஊழியக்காரனா, விசுவாசியா, கர்த்தருடைய பிள்ளையா, கிறிஸ்தவனா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எதுக்கெல்லாம் நேரம் செலவழிச்சிருக்கோம். கண்ணாடி முன்னாடி நின்னா மேக்கப்புக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும். அப்படிதானே? ஃபேர் அண்ட் லவ்லி, வீக்கோ டர்மரிக், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் எல்லாம் போட்டு ஏற்றி பவுடர் போட்டு தலையை 10 தடவை சீவி திரும்ப கிளம்பி வரும்போது அதிகோ கலைஞ்சிருக்குமோ சொல்லி திரும்ப போய் பார்த்து எவ்வளவு நேரம் செலவழிக்கும்? நம்முடைய ட்ரெஸ்ஸிங்க்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கும்? யோசித்து பாருங்க. சாப்பிடுற நேரம் எவ்வளவு செலவழிக்கும்? குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுகிற நேரம் எத்தனை மணி நேரங்கள்? ஆனா ஆண்டவருக்காக 1 மணி நேரம் நீ ஒதுக்க கூடாதா? உனக்கு எத்தனை நன்மைகளை செய்தது? 103ஆம் சங்கீதத்தில் அதுதான் அழகா சொல்லப்படுது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத? சர்ச்சை முடிஞ்சிச்சு நினைச்சிருந்தாரு. ஆமா, சர்ச்சை முடிஞ்சு நினைச்சு போயிருந்தார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, நன்றி இல்லாத போயிடாத. ஆண்டவர் சொல்ற ஆத்மா கூட பேசி, என் ஆத்மாவே என்ன பண்ணு? கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. அன்பு தேவர்களே, எவ்வளவு நல்ல வார்த்தை! ஆத்மாவோடு உள்ளத்தோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை. அப்ப அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நாட்டில் எதிர்பார்க்கிறார். திறப்பின் வாசலிலே
நிற்பதற்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அந்த திறப்பின் வாசலிலே நிற்கிற அந்த ஒருவனாக நீயாக நானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாரும் எழுப்புறதுக்கு முன்னாடி நான் எழுப்பி முதலாவது ஏசப்பாட்ட ஜெபம். அது எவ்வளவு நல்லது. எதெல்லாமும் ஃபர்ஸ்ட் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒலிம்பிக் போட்டி நடக்குது. எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ? மற்ற நியூஸ்லாம் தெரியல, எல்லா நியூஸும் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஒலிம்பிக் போட்டி நடக்குது பார்த்தீங்கன்னா கடைசி ஆகும். அது ஈட்டி எறிதல்ல ஹரியானாவை சேர்ந்த 23 வயசு பையன் தங்க மெடல் வாங்கியிருக்கு. கொஞ்சம் கௌரவமா இருக்கு காமது. சின்ன சின்ன நாடெல்லாம் இவ்வளவு செஞ்சிருச்சு. சைனாக்காரன் பாருங்க, நம்ம பிள்ளைங்களும் பப்ஜி விளையாட விட்டு என்னென்னமோ விளையாட விட்டு விளையாட்டுத்துறையில் அவன் அமைக்கிட்டு அவன் ஃபர்ஸ்ட் இருக்கிறான். கோல்டு அடிக்கிறதுல, சில்வர் அடிக்கல, பிரான்ஸ் அடிக்கிறதுல டாப்ல இருக்கிறான் சைனாக்காரன். ஏன் தெரியுமா? அவருடைய கண்டுபிடிப்புகள்ல வேற இடத்துக்கு போயிடுச்சு. அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டு. அப்ப முதலாவது வரணும்னு விருப்பம். வேலையில ஃபர்ஸ்ட் வரணும், படிப்புல ஃபர்ஸ்ட் வரணும், விளையாட்டு துறையில ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வரணும். சில ஆட்கள் சாப்பிடுறதும் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கும் கத்திர அதுக்கும் போட்டி வச்சிருக்காரு. வேகமாக சாப்பிடுவது எப்படி? 5 கிலோ பிரியாணியை வேக வேகமாக சாப்பிடுவது எப்படி? நம்ம பாட்டில் பாருங்க, அது எப்படி எங்க போய் கோல் அடிக்கிறதுலாம். முதலாவது வரணும்னு விரும்புறோம், எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு விரும்புறோம். நம்ம பிள்ளைகளானாலும் சரி, நாங்களானாலும் சரி, எல்லாத்திலையும் தலை சிறந்த முதலாவது எங்க பிள்ளைங்க நாங்களாம் இருக்கணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைய ஒவ்வொரு நாளும் நீ முதலாவது எழுப்பி கத்திர பாக்குறியா? அதிகாலையில சத்தம் தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் கேட்டாரா? அதை யோசித்து பாருங்க. காலையில எழுப்பி நான் 3:20 சரியா சொன்னா, நீ 3:20 எழுப்பி பெட்ல போனால் போடும்போது 3:20 உங்களுக்கு வயசாச்சு பாஸ்டர் தூக்கம் வராது அதனால ஜெபம் பண்றீங்க. இல்லை, அது வழக்கமாய் போடுறது. எப்பெல்லாம் முழிக்கிறோம் அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். 3:20க்கு முழங்கால் படிக்கிட்டேன். அப்ப நான் கேட்டேன், நான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவரை பார்க்கணும். என் சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரோ? என் ஜபத்தை தான் முதலாவது கர்த்தர் கேட்கிறாரா? அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ தன்னால எழுப்பி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. காலையில எழுப்பி கர்த்தரை தேடுங்க. முதலாவது தேடுங்க, முதலாவது தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கவனமா கூட கொடுக்கப்படும். அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், எக்ஸ்ட்ரா பிளெஸிங்ஸ், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாக கொண்டு வந்து கொடுப்பார். பார்வைக்கு குறைவா தெரியும். ஐயோ, என் குடும்பத்தில் இது குறைஞ்சு போச்சு, மாவு தொட்டி குறைஞ்சு போச்சு, என்ன கூட குறைஞ்சு போச்சு, பணம் குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, இல்லாம இருக்குது. அதை பார்க்காத, அதை பார்க்கறது மாம்ச கண்ணு. ஆவிக்குரிய கண்ணுல கர்த்தர் பார்ப்பதற்கு உனக்கு கிருபை கொடுக்கட்டும். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காலையில் எழுப்பி நீ ஜெபம் பண்ணினா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தருவார். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிற அந்த வாழ்க்கை. காகத்தை யார் எழுப்புறார்? பறவைகளை யார் எழுப்புறார்? ஆனா மனுஷனை தான் ஒரு ஆள் எழுப்ப வேண்டியிருக்கு. அப்படிதானே? அடிச்சு எழுப்ப வேண்டியிருக்கு சில நேரத்துல. வீடுல எங்க காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில சொல்ற எத்தனா பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாது. இப்ப அதுவும் இல்லை. பள்ளிக்கூடம் இப்ப இல்லை, ரொம்ப வசதியாகி போச்சு பசங்களுக்கும் பிள்ளைகள். பள்ளிக்கூடம் இல்லை, ஆன்லைன் கிளாஸ். அதை ஆன் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிடுறான்? ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணிட்டு இவன் தூங்கிடுறான். எதையாவது செஞ்சுட்டு இவன் தூங்கிடுறான், இல்லை வெளியே போயிடுறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளையை தேவ சமூகத்தை தேடுவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கட்டும். காக்கைகளை போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர், பூக்களுக்கு அழகு மேனியை தருகிறவர், உடுத்துவிக்கிற ஆண்டவர் உன்னையும் என்னையும் போஷிக்காம இருப்பாரா? இருக்க மாட்டார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உன்னையும் என்னையும் போஷித்து நடத்துவதற்காக நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கட்டும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கெனசரேத் வாசிக்க நேரத்தில் கெனசரேத் கடல் அருகிலே அவர் கோயில் ஊழியம் செய்கிறார்.
படகிலே ஏறி அவர் ஊழியம் செய்கிறார். சீமோன் பேதுரு அவனோடு இருந்த கூட்டாளிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதற்கு முன்பதாக 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு தனித்திருந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். உபவாசித்து கர்த்தர் சாத்தானை மேற்கொண்டு சத்துருவை மேற்கொண்டு அவர் ஊழியத்திற்காக கடந்து வந்தார். அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, உனக்கு மேன்மை வேண்டுமா, உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமையான கரமனை நடத்த வேண்டுமா, நீ தேவனுக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கரையும் செலுத்தாமல் ஆசீர்வாதம் கிடைக்காது. முழங்கால் படியிடாமல் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. தேவ சமூகத்திலே மனதை ஊற்றி உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்காவிட்டால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதம் தேவை என்று சொன்னால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அந்த வாழ்க்கை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அமர்ந்திருக்கிற அந்த வாழ்க்கை மோசேயும் ஆரோனும் அதைத்தான் செய்தார்கள். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லும் போதெல்லாம் வந்த பிரச்சனைகளின் மத்தியில், வந்த பாடுகளின் மத்தியில், தடைகள் வந்த போது, சூழ்நிலைகள் மாறி போன போது, செங்கடல் தடையாக வந்த போது, எல்லாம் தடையாக வந்த போது, பாவம் எதிர்கொண்டு வந்த போது அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடி ஓடினார்கள். அல்லேலூயா. அந்த தடைகளை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மீதும், நம்முடைய மாநிலத்தின் மீதும், நம்முடைய மாவட்டங்களின் மீதும், கிராமங்கள் மீதும், குடும்பங்களின் மீதும், திருச்சபையின் மீதும் கர்த்தருடைய கண்கள் பதிய வேண்டும் என்று சொன்னார். நீயும் நானும் திறப்பின் வாசல் நிற்கிறோம். அல்லேலூயா. திறப்பின் வாசலில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாங்கள் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற வாரத்திலே தொடர்ந்து சில காரியங்களை தியானிக்க